ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பானிபூரி செய்யணும்னு சொல்லி ஃப்ளாப் ஆன கதை. ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த புதினாவும் மல்லியும். ஓகே, இது எப்படியோ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்துச்சு என்னோடய கீழ் வீட்டில் இருந்துட்டு. அவன் வந்துட்டு டூர் போயிருந்தானாமா. ஸோ எனக்கு அன்றைக்கி கொடுத்துருந்தான். ஆக்சுவலாக அவன் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனையே அவங்க வீட்டில் கேரளா வரைக்கும் டூர் அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகே, இதை விட என்ன விஷயம்னா அவங்க ஸ்கூலில் கேரளா வரைக்கும் டூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லை. நான் அப்படியே நினச்சிட்டே புதினா எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் மல்லியையுமே சேர்த்து ஆஞ்சிட்டேன். ஓகே, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் மற்ற ஸ்நாக்ஸ் அவ்வளோவா நான் லைக் பண்ண மாட்டேன். சாக்லேட்டும் அவ்வளோவா நான் லைக் பண்ண மாட்டேன். என்னோடய தம்பி வந்து சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். நான் சிப்ஸு சாப்பிட்டு அதையும் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு அகைன் இன்னொரு ஸ்நாக்ஸும் வந்துச்சு. ஆக்சுவலாக அதுவும் ஒரு இனிப்பு தான். என்ன அப்படின்னா அது வந்து பாயாசம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் எனக்காக பாயாசம் கொடுத்து விட்ருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் விரத சாப்பாடு சமைச்சிருப்பாங்க போல். என்னை கூப்பிட்ருந்தாங்க. நான் சாப்பிட போகல, சமைக்கன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே அப்படி சொல்லிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி கிச்சனில் வச்சுட்டு என்னோட அடுத்த வெளியே பார்க்கலான்னு போயிட்டேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.